லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அன்பு பேசுகிறேங்க. இப்போ பகவான் ரமண மகரிஷி ஞானம் அடைஞ்ச அவர் வீட்டுக்கு முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட. அது சொக்கப்ப நாயக்கன் திருன்ற இடத்துல தான் இருக்குது. மதுரையில் தெற்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க. இப்போ அவர் ஞானம் அடைஞ்ச இடத்துக்கு அந்த வீட்டுக்கு போகிறோம். எங்கே உட்காந்து அவர் ஞானம் அடைஞ்சான்ற பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம போகிறது தாங்க பகவான் ரமணர் வாழ்ந்த வீடு. இப்போ சொன்னேன்ல சொக்கப்ப நாயக்கன் தெருல இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இந்த வீட்டில் இருந்து தாங்க அவர் திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஞானம் அடைஞ்சார். பகவான் ரமண மகரிஷி ஞானம் அடைந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த அந்த சின்ன ஒரு அறை தான். அந்த அறையில் அமர்ந்து தான் அவருக்கு அந்த மரண அனுபவம் அதுதான் அவரை ஞானமடைய வச்சுருக்கு. இப்போ அவர் அமர்ந்த அந்த சின்ன அறைக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ பாரு எவ்வளோ சின்ன ஒரு பெரிய வீடு, பட் அது சின்ன ஒரு அறை தாங்க. இந்த அறையில் தான் அவர் மரண அனுபவம் ஏற்பட்டு ஞானம் அடைஞ்சார். திருவண்ணாமலைக்கு போனார், ஆனால் ஞானம் அடைஞ்சது இங்கேருந்து தான் அவர் ஞானம் அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்கள். நான் யார் அப்படின்ற ஒரு ஆத்ம விசாரணம் அது உதித்த இடம் தாங்க. வெங்கட்ரமணாக இருந்த சிறுவன் பகவான் ரமண மகரிஷியாக அவதரித்தது இந்த இடத்துல இருந்தாங்க. ஸோ இந்த இடத்த உங்களுக்கு காட்டுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அனுபவம் கிடைக்கும். இப்போ எளிமையான ஒரு 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 ஆத்ம விசாரத்தை பகவான் ரமணர் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸோ இந்த ரூமில் தான் அவருக்கு அந்த ஞான அனுபவம் மரண பயம் ஏற்பட்டு நான் யாருன்ற ஆத்ம விசாரம் உலகுக்கு கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை உங்களுக்கு நம்ம லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்கு இந்த வீடியோ பதிவுறதை நான் ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேங்க. ஸோ தொடர்ந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலை பாருங்கள். அதை நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பாருங்கள். அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.